இப்போ நடைபெற்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து தெரிவித்தார்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் சார். இது சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றிகரமா முடிஞ்சது, அமைதியா முடிஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் எதிர்பார்க்காத விதமாக வெளிநடப்பு செய்து இந்த அரசை தோற்கடிக்க முடியாது என்ற அடிப்படையிலும், அதே வேளையில் டே ஒன்னிருந்தே இந்த அரசுக்கு மாற்றாக இன்னொரு அரசை நாம் நிறுவ வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் கடுமையாக ஈடுபடாத ஒரு சூழ்நிலையிலும் தங்கள் முடிவு எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பு வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்வதற்கு காரணம், முதல்வர் ஜோசப் விஜய் கூறுவது போல் சிறுபான்மை அரசு என்ற அவருடைய கருத்துக்கு ஏற்ப சிறுபான்மை மக்களின் வாக்கை எதிர்பார்த்துதான் முந்தைய எதிர்கட்சியும் அரசுக்கு எதிராக வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அரசுக்கு எதிராக வாக்களித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே. இதுல இன்னைக்கு ட்விஸ்ட் என்னன்னா, அதிமுகவில் பாதிக்கு மேற்பட்டோர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதுதான் சட்டத்துக்கு என்ன வரப்போகிறது, எப்படி வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்து பார்ப்போம். இந்த இடத்துக்குள்ள தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவென்றால், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 8 எம்எல்ஏக்கள் ஆதரவிலே நம்ம அரசு தொடரும் என்றால் அது அரசின் ஸ்திரத்தன்மைக்கும் அரசு சட்டசபையின் செயல்பாட்டுக்கும் பல சிக்கல்களை உருவாக்கும் என்ற அடிப்படையில் ஆளும் அரசே அதிமுகவுக்குள் ஒரு பிரிவினையை ஊக்குவித்து சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி, விஜயபாஸ்கர் உட்பட பலரை தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் அரசுக்கு போதுமான ஸ்டெபிலிட்டிக்கு, ஸ்திரத்தன்மைக்கு உள்ள ஆதரவை நல்வார்கள். எனவே இந்த அரசு எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் போல் எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் என்ற அடிப்படையில் இந்த அரசு ஒரு பெரும்பான்மை ஆதரவு பெற்ற அரசாகவே தொடரும். பெரும்பான்மைக்கு பல குழுக்கள் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கின்றனர். பாஜக தரப்பிலும் பாஜகவும் பாமகவும் நடுவில் வைத்துள்ளதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அரசின் ஸ்திரத்தன்மைக்கு எந்த த்ரெட்டும் இல்லை. பல தரப்பினர் நடுநிலையாகவும் இன்னும் சில தரப்பினர் அரசின் குதிரை பேரம் மூலமாகவும் அரசுக்கு ஆதரவாக இருக்கும் போது ஒரு நிலையான அரசு, உறுதியான நிலையான அரசு தொடரும் என்றே தெரிகிறது. அதே வேளையில் இன்று முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் சட்டசபையில் தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்தது. குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு மிக அருமையாகவும் தெளிவாகவும் இருந்தது. அரசுக்கு எதிரான தன்னுடைய குற்றச்சாட்டுகளை தனக்கே உரிய பாணியில் சிறப்பாக எடுத்து வைத்தார். முதலமைச்சரும் இன்றைய சூழ்நிலையில் தான் ஒரு சிறுபான்மை அரசு, சிறுபான்மை மக்கள் ஆதரவு பெற்ற அரசு என்பதை உணரும் போது கான்ஃபரன்டேஷனுக்கு போகாமல் அமைதியாகவே என்னுடைய செயலில் நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, அமைதியானவர்கள் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருந்தார். எதிர்கட்சி தலைவர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அதிரடியாக பதில் சொல்லாமல் நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து போகவே செய்கிறோம் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். மொத்தத்தில் இது மிகவும் வித்தியாசமான, எவ்வித கன்ஃபரன்டேஷன், அதாவது மோதலும் இல்லாத ஒரு சட்டசபையாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நிறைவேறியுள்ளது. ஒரே மோதல் எடப்பாடி வர்சஸ் வேலுமணி. எடப்பாடி வர்சஸ் வேலுமணி இன்னும் பல சட்ட சிக்கல்கள், பல அரசியல் நகர்வுகள் இருக்கும். இது எப்படி போகிறது, என்னென்ன மாறுதல்கள் இதில் உருவாகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவர்களை தாவேக அரசாங்கம் எப்படி அணுகப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் நாம் அடுத்து பார்க்க வேண்டிய நகர்வு வேலுமணி எடப்பாடி இடையிலான மோதல். இதனை தாவேக அரசு எப்படி கையாளப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் வேலுமணிக்கு ஆதரவாகவே கையாளுகிறார்கள். எந்த அளவுக்கு ஆதரவாக கையாளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சட்டப்பேரவையிலேயே ஒரு குற்றச்சாட்டு, இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு சட்டப்பேரவையிலே பேசப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்கலாம் சார்? அது உண்மைதானே, குதிரை பேரம் நடந்தது உண்மைதானே. அமமுக உறுப்பினர் இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆனா அவர் குதிரை பேரத்துக்கு ஆட்பட்டது உண்மைதானே. ஒரு சூழ்நிலையில் மாற்று அரசுக்கு இடமில்லை என்ற சூழ்நிலையில் கவர்னர் இந்த அரசை அனுமதித்திருக்கிறார். எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் என்ற சூழ்நிலையில் அனுமதித்திருக்காரே தவிர, இன்னொரு மாற்று அரசு அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் குதிரை பேரம் என்று கூறி அந்த தாவேக அரசு அமையாமல் நடப்பதற்குள்ள வேலைகள் தான் நடந்தது. எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் போல் எய்தர் விஜய் என்ற சூழ்நிலையில் மாற்று அரசுக்கு இடமில்லை என்றே கவர்னர் அனுமதி அளித்திருக்கிறார். குதிரை பேரம் என்ற உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு உண்மையானதுதான். குறிப்பா அந்த ஒரு குற்றச்சாட்டு உள்ள வைக்கப்பட்ட சூழல்ல இப்போ அதிமுக ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இபிஎஸ் தலைமையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எஸ்பி வேலுமணி அவங்களுடைய தரப்புல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.
இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல எதிரொலிக்குமா? இந்த இடத்துக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒரு வார்த்தையை உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அது குதிரை பேரம் என்பது ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக உறுப்பினர்களுக்கும் சொல்லலாம் என்றாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அதிமுக உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அதிமுகவுக்குள் ஏற்கனவே நீர்புத்த நெருப்பாக உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டிருந்த அந்த எடப்பாடிக்கு எதிரானவர்களுக்கு இடையிலான அந்த மோதல் தான் பிடித்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். அதை ஆளும் தாவேக அரசு பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அதுல அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. இவங்களை எடப்பாடிக்கு எதிராக வந்தவங்களை நேர்ல பார்த்து என்கரேஜ் பண்ணதையும் நாம பார்த்தோம். அதையும் உதயநிதி ஸ்டாலின் தனது பேச்சில் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த குதிரை பேரம் என்ற அடிப்படையில் நான் பார்ப்பது அமமுக எம்எல்ஏ மட்டும்தான். இது அதிமுகவுக்குள்ள உள்ள ஒரு பிளவை தாவேக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இதில் குதிரை பேரம் இருப்பதாக கருதவில்லை. பட் அவர்களை வெளிப்படையாகவே அதிமுகவில் உள்ள பிளவை முதல்வர் ஊக்குவிக்கிறார் என்பதையும் நாம் கண்கூடாக பார்த்தோம். சி.வி. சண்முகம், வேலுமணி இவர்களை சந்திப்பதன் மூலமாக அவரை ஊக்குவித்ததையும் நாம் தெளிவாக பார்த்தோம். அதையும் தலைவர் குற்றம் சாட்டியிருந்தார். சார், குறிப்பா அதிமுகவின் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது அரசியல் அரங்கில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அரசியல் அரங்கத்தில் முதல் தாக்கம் காங்கிரஸை நம்பியோ திமுக கூட்டணியில் உள்ள 8 கட்சிகளை நம்பியோ அரசு தன்னுடைய ஸ்டெபிலிட்டியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய மெஜாரிட்டியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இதுல முதல். அதாவது முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான அரசு ஒரு கட்டத்தில் 4 குழுக்களின் ஆதரவில் உத்தரப்பிரதேசம் நடந்தது. எந்த 2 குழுக்கள் ஆதரித்தாலும் அந்த அரசு நிலைத்து நிற்கும். எனவே 4 குழுக்களும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு ஆதரவை விற்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற போது மைனாரிட்டி கவர்மெண்டான முலாயம் சிங் யாதவ் அரசு, அன்னைக்கு அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், முஸ்லிம்களால அமைஞ்ச கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் நீடித்து நிலைத்து நின்றது. காரணம், அந்த அரசை ஆதரவாக இருந்த 4 சக்திகளும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிராக போக வாய்ப்பு. இப்பொழுதும் அரசை ஆதரித்து நிற்கக்கூடிய அதிமுக போட்டியாளர்கள், வேலுமணி தலைமையிலானவர்கள், திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அரசை ஆதரிக்கும் சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இவர்களும் மற்றும் காங்கிரஸ், இந்த 3 குழுக்களில் எந்த ஒரு குழு வித்ரா பண்ணினாலும் இந்த அரசு மெஜாரிட்டி காட்டும் என்பது குறிப்பாக அந்த 24 பேர்களும் வித்ரா பண்ண போறதே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த அரசின் சிறப்புக்கு இந்த ஒரு ரவீந்திரன் சார் இங்க குறிப்பா அடுத்த ஒரு கேள்வி எழுது. ரவீந்திரன் சார், குறிப்பா இப்போ தேர்தலில் வெற்றி பெற்றாரு, பல கட்சிகள் ஆதரவோட முதலமைச்சராக பொறுப்பேற்றாரு. இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிற சூழல்ல அடுத்ததா அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு கேள்வியில இவர் அமைச்சரவையில் யார் யாருக்கெல்லாம் பங்கு கொடுப்பார், அது எப்படி அமையவிருக்கிறது, அதில் என்னென்ன சவால்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது? அமைச்சரவை பொறுத்தவரை பெர்ராகேட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அவர் அதுல ரொம்ப ஒன்றும் வழக்கமான முதலமைச்சர்கள் பார்க்கறது மாதிரி அவரு பார்க்கல. காரணம், அவருக்கு கிடைச்ச வெற்றியும் வழக்கமான முதலமைச்சர் கிடைச்சது மாதிரிப்பட்ட ஒரு வெற்றி அல்ல. அவரே எதிர்பாராத ஒரு வெற்றி. 35 விழுக்காடு வாக்கள் பெற்று வித்தியாசமான முறையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவருடைய மந்திரி சபை இருக்கும் என பார்க்கிறேன். பழமையான மந்திரி சபை தன்மையை தாண்டி வித்தியாசமாக இருக்கும் என்றே பார்க்கிறேன். அதுல தாவேக மட்டும் இருக்குமா, மற்ற கட்சிகளோட பங்களிப்பும் இருக்குமாங்க சார்? இதுதான் காங்கிரசுக்கு அவர் ஏற்கனவே உறுதி அளித்து விட்டார். பாஜக இன்று நடுநிலைமை வைப்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். அதே வேளையில் காங்கிரசுக்கு அவர் மக்களவையில் கூட்டணி, உள்ளாட்சியில் கூட்டணி, ராஜ்யசபா இடங்கள் என்பதிலெல்லாம் அவர் உறுதி கொடுத்தார் என்பதனால் அதனை அவர் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காங்கிரசுக்கும் அமைச்சரவையில் இடம் இருக்கும். ஆனால் இவர்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகள். இதை தாண்டி அதிமுக ரிபல்ஸ் அவங்களுக்கு மந்திரி சபை கொடுப்பதுல ஜெகன் மோகன் ரெட்டி மாதிரி போல்டா செய்யறாரா அல்லது அதுல என்ன மாதிரி அவர் முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மன்னிக்கவும், சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியிடமிருந்து விலகி வந்தவர்களுக்கு அப்படியே மந்திரி சபையில் இடம் கொடுத்தார். அதுபோல் சந்திரபாபு நாயுடு மாதிரி போல்டா இடம் கொடுக்க போறாரா அல்லது அதுல என்பது மாதிரி அதுல என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அவர் யோசித்து முடிவெடுக்க போறார் என்று பார்க்க வேண்டும். ஆட்சியின் ஸ்திரத்தன்மைக்கு வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுப்பது ஆட்சியின் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு பலம் சேர்க்கும்.
அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், குறிப்பா அப்படி அவர் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க சட்ட ரீதியா வாய்ப்பு இருக்கா? சட்ட ரீதியாக உள்ள வாய்ப்புகள் தான் மிகவும் சிக்கலான ஒன்று. அந்த சட்ட போராட்டத்தை தமிழகம் சேர்ந்த அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மூலமாக எதிர்கொண்டுதான் தீர வேண்டும். அதில் சட்ட போராட்டம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு ஜெகன் ரெட்டியிடம் இருந்து வந்தவர்களுக்கு அமைச்சரவை கொடுத்து அமைச்சர்களாக தொடர்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சார், இப்போ சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கு. அடுத்த மூவ் என்னவா இருக்கும் சார்? அடுத்த மூவ் சட்டசபை தொடர்பா எப்போ சட்டசபை கூடுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ கூப்பிடுவாங்க. அடுத்த மூவ் கவர்மெண்ட்டுக்கு எந்த த்ரெட்டுமே இல்லை. அடுத்த மூவ் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. இது எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன். எலெக்ஷனை எந்த 233 சட்டமன்ற உறுப்பினர்களுமே விரும்பல. இது ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு அரசாகத்தான் போகும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மைனாரிட்டி கவர்மெண்ட் என்பதுல மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை. இணைப்பிலிருந்து பல்வேறு வகையிலான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக, கேள்விகளுக்கு பதில்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி சார்.